ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து சீஸ் கேக். யூஸ்வலாக வந்து நான் பண்ணுறது பேக்ட் சீஸ் கேக். யூஸ்வலாக பேக்ட் சீஸ் கேக் பார்த்திங்கன்னா பேஸை வந்து பண்ணி அதை பேக் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் கஸ்டர்டை பண்ணி அதை மேலே ஊற்றி அதுக்கப்புறமா அதை ஒரு பேன் மேரி அப்படிங்கிற வாட்டர் பாத்தில் வச்சு பேக் பண்ணணும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கஷ்டம் கிடையாது, பட் காம்ப்ளிகேட்டட். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற இந்த ரெசிபி ஒரு பேக்டு சீஸ் கேக் தான். இதோட பேர் வந்து பாஸ்க் சீஸ் கேக். பாஸ்க் சீஸ் கேக் அப்படிங்கிறது வந்து பர்ன்ட் சீஸ் கேக். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் பாத் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பேஸ் கூட கிடையாது. ஃபில்லிங்கை டக்குன்னு பிளெண்டரில் அடித்து ஊற்றி அவனில் வச்சு கேக்கெல்லாம் எப்படி பேக் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுறது தான். ஆனால் அமேசிங்கான டெக்ஸ்சரில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 400 கிராம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டப்பு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து 400 கிராம். ஸோ அந்த டப் க்ரீம் சீஸ் வச்சுருக்கேன். 3 முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 கப் க்ரீம், 3/4 கப் வந்து சுகர். ஸோ இதுதான் வந்து அளவு. ஸோ இப்போ வந்து இது ஆக்சுவலி என்னது எல்லாத்தையுமே நம்ம பிளெண்டரில் போட்டு அடித்து பேக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சீஸ் கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேன் லைன் பண்ணணும். இது வந்து 7 inch கேக் பேன். நான் இதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி லேஸாக கசக்கிட்டு நான் வந்து 2 இதை வந்து லைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதை நீங்கள் ப்ராப்பராக லைன் பண்ணணும்னு கிடையாது. அதுதான் இந்த பாஸ்க் சீஸ் கேக்கோட பியூட்டியே. நீங்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது அந்த சீஸ் கேக் வந்து ஒட்டாமல் வரணும், அதுக்கு வேண்டி இதை லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீஸ் கேக்கோட ஃபில்லிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பிளெண்டரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிடலாம், சுகர் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிடலாம், 3 எக்கு, மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1.5 to 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 கப் க்ரீம். ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த சீஸ் கேக்கோட பியூட்டியே. எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணியாச்சு இந்த பிளெண்டர் ஜாரில். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதோட சீஸ் கேக்கை பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓவராகவும் பிளெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் ஓவராக இதை பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்கு வந்து ஓவராக விப் ஆகிடும். அப்போது சீஸ் கேக் ரொம்ப ரைஸ் ஆகி ரொம்ப கொலாப்ஸ் ஆகிரும். அதனால க்ரீமியாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த வித க்ரீம் சீஸோ எதுவோ சங்கியாக இருக்கக்கூடாது. ஸ்பூனை வச்சு நீங்கள் கலந்து பாருங்கள், இது வந்து நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி போர் ஆகணும். ஸோ சீஸ் கேக்கை மேலே ஊற்றி வச்சு, ஸோ மேலே ஏதாவது பபுள்ஸ் இருக்குன்னா அதை மட்டும் லேஸாக இந்த மாதிரி பாப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அவனில் ஒரு 35 to 40 minutes ஆகும். மேலே நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஐகானிக் கலர். அதனால மேலே வந்து பேர்ன் கலரில் ஆகுது அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க, அப்படி தான் இருக்கணும். ஸோ இதை வந்து ஹை டெம்பரேச்சர் அவனில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பாஸ்க் சீஸ் கேக் வந்து லிட்ரலி ஒரு 35 minutes போல் பேக் ஆச்சு. பேக் ஆகி வெளியே எடுக்கும்போது நல்ல பஃபியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூல் ஆகும்போது அப்படி கொலாப்ஸ் ஆகிடும். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 hours வச்சுட்டேன். நல்ல ப்ராப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாட்டு இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட பியூட்டியே என்னென்னா அந்த ரஸ்டிக் லுக்கு தான். சீஸ் கேக், பாஸ்க் பர்ன்ட் சீஸ் கேக் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பாஸ்க் சீஸ் கேக் க்ரீமியாக சூப்பராக ட்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இது கூட நீங்கள் சாக்லேட் சாஸ் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.